இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டையில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழை. 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம். திருப்பத்தூரில் நகரின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் சேதம். குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதி. ராமேஸ்வரத்தில் ஹெலிகாப்டர் மூலம் இந்திய கடற்படை வீரர்கள் ஒத்திகை. கடலில் தவறி விழும் மீனவர்களை மீட்பது குறித்து ஒத்திகை. கள்ளக்குறிச்சியில் வயல்வெளிக்கு செல்லும் பாதை தனிநபரால் ஆக்கிரமிப்பு. 700 ஏக்கர் பரப்பளவிலான நெற்கள் காய்ந்து கருகும் அவலம். நாமக்கல்லில் முதல்வர் மருந்தகத்தை நடத்த முடியாமல் திணறும் தொழில் முனைவோர். 2 மாதங்களாக விற்பனை நடைபெறவில்லை என வேதனை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரோட்டில் சூறாவளி காற்றுடன் கூடிய மழையால் 2000க்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூறாவளி காற்றுடன் மிதமான மழை பெய்தது. இதில் மரவன்குட்டை, குருவரெட்டியூர், ஏழூர், கணவனூர் உள்ளிட்ட இடங்களில் பயிரிடப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. இதனால் 5 லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி விவசாயிகள் சேதமடைந்த வாழைகளை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் நகரத்தின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்ததால் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நகராட்சிக்கு உட்பட்ட ஜெயா நகர் 2வது வார்டு பகுதியில் 2014ஆம் ஆண்டு பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்ட ஓரிரு ஆண்டுகளிலேயே பழுதாகியதன் காரணமாக கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையரிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதே நிலை நீடித்தால் சாலை மறியலில் ஈடுபட போவதாக ஜெயா நகர் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் இந்திய கடற்படையின் IMS பருந்து ஹெலிகாப்டர் மூலம் இந்திய கடற்படை வீரர்களுக்கு சிறப்பு ஒத்திகை பயிற்சி அளிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடத்தல் சம்பவங்களை கண்காணிப்பது மற்றும் கடலில் தவறி விழும் மீனவர்களை மீட்பது குறித்து ஒத்திகை இந்திய கடற்படை வீரர்களுக்கு வருடத்திற்கு 3 முறை பயிற்சி அளிக்கப்படுவது வழக்கம். அதன்படி ராமேஸ்வரம் தீவு பகுதியை சுற்றி IMS பருந்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் வலம் வந்தன. இதில் கடற்படை வீரர்கள் ஏறி மீனவர்களை மீட்பது, கடத்தலை தடுப்பது குறித்து ஒத்திகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 10 நாட்களுக்கு கடற்படை வீரர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வயல்வெளிக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதால் 700 ஏக்கர் பரப்பளவிலான நெற்கள் காய்ந்து கருகி வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மெய்யூர் கிராமத்தில் இருந்து பணப்பாடி கிராமத்திற்கு செல்லும் வயல்வெளி சாலை உள்ளது. அந்த சாலையை தனிநபர் சிலர் 185 மீட்டர் தூரத்திற்கு சாலையை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியை சேர்ந்த பிற விவசாயிகள் நெல், கம்பு, கேழ்வரகு, கரும்பு, மக்காச்சோளம் உள்ளிட்டவற்றை அறுவடை செய்ய முடியாமலும் இடுபொருட்களை கொண்டு செல்ல முடியாமலும் அவதியடைந்துள்ளனர். அறுவடை இயந்திரம் உள்ளே வர முடியாததால் அப்பகுதியில் 700 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் விளைநிலத்திலேயே காய்ந்து கருகி வருகிறது.
இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி விளைநிலங்களுக்கு செல்ல பாதை அமைத்து தரக்கோரி மெய்யூர் கிராம விவசாயிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மெய்யூர் கிராமத்திலிருந்து பணப்பாடி செல்லக்கூடிய பாதை வயல்வெளி சாலையில் ஒரு 85 மீட்டர் 2 மீட்டர் தான் அங்கே இருக்கிற ரோடு. அந்த 2 மீட்டர் சாலையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 1000 ஏக்கருக்குள்ள நிலத்தினுடைய விளைபொருளும் அதற்கான இடுபொருளும் உள்ளே செல்வதற்கும் வெளியே செல்வதற்கான சாலை இல்லது. எனவே அந்த சாலையை அகற்றி சாலை விரிவுபடுத்தி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் அந்த விவசாயிகளோடு சந்தித்து இந்த குறையை அவரோட சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைக்கி வமனு செய்ய வந்திருந்தோம். எனவே எங்களுடைய கோரிக்கை என்ன என்றால், இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி 6 மீட்டர் அதாவது 20 அடி சாலை அமைத்தால் இந்த கம்பு, கேழ்வரகு, நெல், கரும்பு போன்ற பணப்பயிரும் தானிய பயிரும் பருப்பு வகையான பயிர்கள் வெளியே வருவதற்கான மிக ஏதுவாக இருக்கும். ஒரே ஆண்டில் ரூபாய் 3 லட்சம் சிறு சேமிப்பு செய்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கோடைரோடு அருகே அம்மைய நாயக்கனூரில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் சிறு சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாணவர்களை சிறு சேமிப்பில் ஈடுபட செய்தனர். இதன் மூலம் மாணவர்கள் ஒட்டுமொத்த சேமிப்பாக 3 லட்சம் சேமித்து அசத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து பணத்தை வீணாக்காமல் சேமித்த மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களிடம் இருந்து தினந்தோறும் எங்களுக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய பணத்தை சிறிய தொகையை நாங்கள் அன்றாடம் வசூல் செய்து இன்று ஒட்டுமொத்தமாக சேமித்து அவரிடம் நாங்கள் கொடுத்தோம். அவர்களுக்கு வகுப்பு வாரியாக அதிக பணம் சேர்த்தவருக்கும் ஒட்டுமொத்தமாக பள்ளி அளவில் அதிக பணம் சேர்த்தவருக்கும் பரிசு வழங்கினோம். அப்படி பார்க்கிற போது எங்கள் பள்ளியில் ஒட்டுமொத்தமாக 2,85,000 சேர்த்திருக்கிறோம். முதலாவது மாணவனாக வரக்கூடிய அந்த மாணவன் மட்டுமே 18,920 சேர்த்திருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் பரிசு வழங்கினோம். வசூல் செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பரிசு வழங்கினோம். மாணவிகள் முகத்திலும் ஆசிரியர் பெருமக்கள் முகத்திலும் பெற்றோருடைய முகத்திலும் அளவற்ற மகிழ்ச்சியை காண முடிந்தது. மாதவரம் நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகியது. சென்னை அடுத்த மாதவரம் ரவுண்டானா செல்லும் நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தட்டான்குளம் கணபதி தோட்டம் சாலை சந்திப்பு பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் பாய்ந்து வீணாகியது. நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே ஜேசிபி எந்திரங்கள் மூலம் சிறு சிறு பள்ளங்கள் தோண்டப்பட்டு கேபிள் பதிக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆறாக ஓடியது. மேலும் தண்ணீர் வெளியேறும் இடத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் சாலை வெடிக்கும் நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்றனர். இதுகுறித்து புகார் அளித்து 2 மணி நேரமாகியும் அதிகாரிகள் வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். கோடை காலத்தில் நீரை வீணடிக்காதீர் என்று பொதுமக்களுக்கு அறிவுரை கூறும் அரசு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் முணுமுணுத்தபடி சென்றனர். அந்தியூர் அருகே வீசிய சூறைக்காற்றில் 100 ஆண்டுகள் பழமையான அரசமரம் வேரோடு சாய்ந்ததில் 2 வீடுகள் சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இந்நிலையில் சூறைக்காற்று காரணமாக வெள்ளித்திருப்பூர் பாரதி நகர் பகுதியில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான அரசமரம் வேருடன் சாய்ந்தது. மிகப்பெரிய மரம் சாய்ந்ததில் அருகில் இருந்த 2 வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்தன. மேலும் மின் கம்பிகளும் அறுந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மின் இணைப்பை சீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. சூறைக்காற்றில் 100 ஆண்டுகள் பழமையான மரம் சாய்ந்ததால் அப்பகுதி மக்கள் சோகமடைந்துள்ளனர். முதல்வர் மருந்தகம் நடத்தி வரும் தொழில் முனைவோர்கள் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் கடை வேண்டாம் என கூறி அதிகாரிகளிடம் மனு அளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல்லில் மலிவு விலையில் மருந்துகளை விற்கக்கூடிய 27 முதல்வர் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதல்வர் மருந்தகங்களை நடத்த முடியவில்லை என கூறி தொழில் முனைவோர்கள் நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் துணை பதிவாளர் இந்திராவிடம் மனு அளிக்க முயற்சி செய்தனர். அப்போது அவர் மனுவினை வாங்காததால் தொழில் முனைவோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள்,
போதிய வருவாய் கிடைக்காததால் ஊழியர்களுக்கு சம்பளம், மின்சாரம், வாடகை உள்ளிட்ட செலவுகளை ஈடு செய்ய முடியவில்லை என தெரிவித்தனர். இந்த இண்டிவிஜுவல் கடை வச்சு நாங்களே விருப்பப்பட்டு எடுத்தோங்க. 10 பேர் எடுத்தோங்க. 10 பேர்த்தில் இப்போ எங்களால் வச்சு நடத்த முடிய மாட்டேங்குது. ஒரு கடைக்கு 2 மாத செலவில் ஓடின அமௌண்ட்டு மட்டும் 15,000 ரூபாய்க்குள்ளே தான் ஓடி இருக்குது. ஆனால் வாடகை, சம்பளம், கரண்ட் பில்லு, நெட்வொர்க் கனெக்ஷன் இதுக்கெல்லாம் உண்டான அமௌண்ட் வந்து மாதம் 30,000 ரூபா எங்களுக்கு செலவாகுது. இது அந்த அளவுக்கு போதிய வருமானம் இல்லாதனால, வருமானம் இருந்துச்சுன்னா நாங்களும் நடத்துவோம், வருமானம் இல்லாதனால திருப்பி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்கோம் லெட்ரு. மீண்டும் போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். வதந்திகளால் தர்பூசணி விற்பனை குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கோடை வெயிலுக்கு இயற்கையின் கோடையாக அமைந்துள்ளது தர்பூசணி பழங்கள். இதில் ரசாயன நிறமூட்டிகள் சேர்க்கப்படுவதாக எழுந்த வதந்தியால் தர்பூசணி பழங்களின் விற்பனை குறைந்து விலையும் குறைந்தது. இந்நிலையில் தற்போது பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தர்பூசணி விற்பனை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் தர்பூசணி விற்பனை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் இருந்து ஓமலூருக்கு லோடாக தர்பூசணி கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோ ரூபாய் 10 வரை விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட தரமான பழங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். வியாபாரிகளுக்கு மட்டும் இன்றி விவசாயிகளுக்கும் இதேபோன்ற லாபம் கிடைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சேலம் மாவட்டம் ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே பதிவு நடப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓமலூரில் செயல்பட்டு வரும் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் மாதம் 5 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறது. இங்கு பணியாற்றிய மோட்டார் வாகன ஆய்வாளர் கவிதா தொடர் மருத்துவ வெடிப்பில் சென்றதால் மேட்டூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மீனாகுமாரி கூடுதல் பொறுப்பாக கவனித்து வருகிறார். அதனால் வாரந்தோறும் செயல்பட்ட அலுவலகம் தற்போது வாரத்தில் 2 நாள் மட்டுமே செயல்படுகிறது. இதனால் வாகன பதிவு தேக்கமடைவதுடன் மோட்டார் வாகன தொடர்பான அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து சாமலாபுரம் பேரூராட்சியில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த நீர்மோர் பந்தலுக்கு தேவையான குடிநீரை துப்புரவு பணியாளர் ஒருவர் பொதுவெளியில் உள்ள தண்ணீர் குழாயில் பிடித்துக் கொண்டு குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் எடுத்து சென்றார். இந்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகியுள்ள நிலையில் சுத்திகரிக்கப்படாத குடிநீரை சுகாதாரமற்ற முறையில் எடுத்து சென்ற தூய்மை பணியாளர் மீதும் சம்பந்தப்பட்ட ஆளும் கட்சி நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சிலமரத்துப்பட்டியில் பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மதுரை தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியை செய்த இறுதியாண்டு மாணவிகள் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு, உரம் தூவுதல் போன்ற வேலைகளை செய்வது குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் ட்ரோனை பயன்படுத்துவதன் மூலம் ஆட்கூலியையும் நேர விரயத்தையும் மிச்சமாக்கலாம் என மாணவிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தந்தி மாரியம்மன் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்த நிலையில் கோவை புகழ்வள்ளி கும்மி குழுவின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது.
தென்காசி மாவட்டம் கீழ்ப்பாவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொண்டலூர் பகுதியில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகள், முதியவர்கள், முன்னாள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதிதாக சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். ஆன்ற கல்வி தரும் பள்ளி, கற்கை நன்றே கற்கை நன்றே. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். பொறியியல் கல்லூரிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் லயோலா கல்லூரி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அணிகள் பங்கேற்றன. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் லயோலா அணியும் RMK பொறியியல் கல்லூரி அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த லயோலா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய RMK அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் லயோலா கல்லூரி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வந்தவாசியில் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மற்றும் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்ற நிலையில் முதலிடம் பிடித்த அணிக்கு சுழற் கோப்பையும் 50,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. விளையாடக்கூடிய அனைத்து